கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய புக்கு படித்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 விஷயத்தை பார்த்தீங்கன்னா யார்ட்டையும் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் சொன்னாங்க. அதில் ஒரு கான்செப்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம டிட்டர்மைன் பண்ண கோலை கூட யார்ட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்காங்க. நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அந்த மைண்ட் வந்து என்னென்னா ஒரு பாதி பெர்சன்டேஜுக்கு என்ன ஆகும்னா ஒரு திருப்தி அடைஞ்சிருது அப்படிங்காங்க. நீங்கள் யார்ட்டையும் சொல்லாமல் இருந்தீங்கன்னு வச்சுருங்களேன், அந்த வெறி வந்து நம்ம கூட்டிகிட்டே இருக்கு சொல்கிறாங்க. அப்போ நம்ம கோல் ஃபிக்ஸ் பண்ணுறோம், யார்ட்டையுமே ஷேர் பண்ண வேண்டாம், கோலை அடிச்சுட்டு நம்ம நினைச்சிடும் ஷேர் பண்ணோம். அவர் இன்டர்வியூக்கே போகலை, வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்காரு, கண்டிப்பாக எந்த இன்டர்வியூ போனாலும் வேலை. ஆனால் அவர் என்ன பண்ணாரோ வேண்டான்னு சொல்லிட்டாரு. என்ன காரணம், எனக்கு அந்த வேலை பிடிக்கல சார் அப்படிங்க. நமக்கு ஒரு வேலை கிடைச்சா போதும், செட்டில் ஆயிடலாம் நம்ம நினைப்போம். அவர் பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்னிச்சர் கடையில் போய் வேலைக்கு போகிறேங்க, மாமா சித்தப்பாவும் மாமாவை சேர்த்து விட்டுருக்காங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் உட்காந்து படித்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ சென்ட்ரல் எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர் ஆயிருக்காரு. அப்போ நமக்கு வந்து பிடிச்ச வேலையை நீங்கள் அதை தான் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாப்புல, பிடிச்ச சட்டையை போடுறேன்னு பிடிச்சதை நீங்கள் தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும்.